வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சைத்தன்யா சங்கரன் டைரக்டர் பேசுகிறேன். காமராஜரை பற்றியும் நடிகர் சோவை பற்றியும் ஒரு சின்ன கருத்து. அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு நட்பு. காமராஜர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னால் வெளியே வந்து நடிகர் சோ வெயிட் பண்ணோம். உள்ளே வர சொல்லு அப்படின்னு காமராஜர் கூப்பிட்றாரு. அவர் போயிட்டு இருக்கும்போது காமராஜருடைய டிரைவர்கிட்ட பேசுகிறாரு. வரும்போதெல்லாம் சாப்பாடு டைமில் வர ஏட்டேன், வரும்போது என்ன சொல்லுவார் ஏன் சொல்லுவாருன்னு தெரியல, போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமராஜர் ஐயாவை பார்க்குறார். காமராஜர் ஐயா பேசும்போது, இத்தனை ட்ரிப்பு நீ வரும்போதும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்தவன்ட்ட அப்படின்னு காமராஜர் ஐயா கேட்காங்க. கேட்ட உடனே சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிட்டப்புறம் பேசலாம், இல்லை சும்மா பேசு, அதை பற்றி ஒன்றும் இல்லை பேசு அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோடனே அப்புறம் காமராஜர் தன்னுடைய கருத்தை சொன்னார். எதனால் நீங்கள் சாப்பிடும்போது நான் கூப்பிடல உன்னைய தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே விரக்தியாக பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே காமராஜர் அடுத்த வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சாப்பாடு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு போடும் பிச்சை. அந்த பிச்சை சோறில் நான் யாருக்கும் கொடுக்க விரும்பலை. நான் உழைச்சிருந்தா உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருப்பேன். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அற்புதமான சாப்பாடு இது. அதனால் உன்னை கூப்பிடல, தப்பான நினைச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது இப்பேற்பட்ட தலைவரும் நாட்டில் இருக்கான்னு உணர்த்தின ஆள் நீங்கள் தான் ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வெளியே போனார். வணக்கம் நேயர்களே.